ஒரு சொல் பல அர்த்தங்களை கொண்டது. அவரவர் பெற்ற அனுபவத்தை பொறுத்தே அமையும். அறிவு மேம்பட்ட மேன்மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த இயற்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட திறமைகளை கொடுத்துருக்கு. இந்த திறமைகள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அறிவின் மேன்மை பெற்றிருப்பீங்க. இது நீங்கள் வெளி உலகத்துக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணுன்றது இயற்கையின் எதிர்பார்ப்பு, பிரபஞ்சத்தோட எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சத்தின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் வைத்திருக்கும் திறமைகளை நீங்கள் உலகத்துக்கு கொண்டு வரணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஒவ்வொருத்தரும் பலவிதமான நெருக்கடிகளை இருக்கலாம். நேரம் கருதியோ இல்லை பலவித வேலைப்பாடு பலுவின் காரணமாக வெளியிட முடியாமல் உங்கள் திறமைகளை வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இந்த காணொளி மூலமாக உங்களுக்குள்ளே இருக்கிற ஞானம், உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள், உங்களுக்குள்ளே இருக்கிற பலவிதமான சிந்தனைகள், ஞான சிந்தனைகள், அதெல்லாம் இந்த உலகுக்கு கொடுக்கணும், இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும், இந்த நாட்டு மக்களின் மேன்மைக்கு கொடுக்கணும்னு உங்ககிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவு தானம் என்ற ஒரு புதிய கொள்கை என்ற முறையில் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட அறிவு தன்மையை வச்சுருப்பீங்க. இந்த அறிவை நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம அனுபவத்தின் மூலமாகவோ இல்லை புலன்கள் மூலமாகவோ நாம் பெற்ற இந்த அறிவின் தன்மையை இந்த உலகுக்கோ நாட்டு மக்களுக்கோ நீங்கள் கொடுக்கும்போது அதுக்கு உண்டான மேன்மை நிலை, தகுதி நிலை, உங்களுக்குன்னு ஒரு இடத்த இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இந்த அறிவு தன்மையில் நீங்கள் பல்வேறு துறையில் மருத்துவர் இல்லைன்னா IAS அதிகாரிகள், பல்வேறு அதிகாரிகளாகவும் இல்லை தனிப்பட்ட துறையில் உங்களுக்கு இருக்கிற திறமையை நீங்கள் இந்த உலகுக்கு கொடுக்கணும்னு இந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்குது. வளரும் தலைமுறைக்கு நீங்கள் அனுபவம் பெற்ற அறிவு தானத்தை கொடுக்கணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நிலை பெற்ற அறிவு தன்மையை இந்த நாட்டு வளரும் செல்வங்களுக்கு நீங்கள் இதுக்கு கொடுக்கும்போது இது இயற்கையின் சுழற்சி முறை. இது இயற்கை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட அறிவின் மேம்பாடு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் கொடுக்கும்போது இதில் உங்களுக்கு உயர்ந்த ஒரு இடத்தை பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். அதனால் நீங்கள் அறிவு தானம் உங்கள் மனசுக்குள்ளேயோ இல்லை உங்கள் சிந்தனைக்குள்ள 1000 விஷயங்கள் நீங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் அதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த வீடியோ கொடுக்கணும் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவு தானம் கொடுக்கறதுனால நம்ம பலவிதமான நிலைகளில் மேன்மை நிலை அடையறதுக்கு பிரபஞ்சமே அதுக்கு உண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்குன்றது நான் தெளிவோடு இந்த காணொளியில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதனால் எல்லா மக்களும் பயனடையணும், நாட்டு மக்கள் அனைவரும் அறிவு செல்வங்களாக திகழணுன்றதில் நான் ஆணித்தரமான இந்த கொள்கையை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். தயவு செய்து உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை, ஞானத்தை, மெய் உணர்வை, மெய் ஞானத்தை இந்த மக்களுக்கு தானம் செய்யணும் என்றத அறிவு தானம் என்ற ஒரு கொள்கையை இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் போய் சேரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த காணொளியை சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி, வணக்கம்.